கொண்டலாத்தி என்பது ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பா முழுவதும் காணப்படும் வண்ணமயமான பறவைகளாகும். இவற்றின் தனித்துவமான கிரீடம், இறகுகள் குறிப்பிடத்தக்கது. 3 உயிருள்ள மற்றும் ஓர் அழிந்து போன சிற்றினம் என 4 சிற்றினங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் பல ஆண்டுகளாக தற்போதுள்ள அனைத்து சிற்றினங்களும் ஒரே சிற்றினமாக உபுபா எபோப்சு குறிப்பிடப்பட்டன. ஆனால் சில வகை பிரித்தல் வல்லுநர்கள் இன்னும் 3 சிற்றினங்களையும் ஒத்தவையாக கருதுகின்றனர். யூரேசிய கொண்டலாத்தி இதன் வரம்பில் பொதுவானது மற்றும் அதிக எண்ணிக்கையினை கொண்டுள்ளது. எனவே இதனை செம்பட்டியலில் அச்சுறுத்தப்பட்ட உயிரினங்களில் கவலை குறைந்த இனமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் மேற்கு ஐரோப்பாவில் இவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. மாறாக இதன் எண்ணிக்கை தெற்கு சீனாய், ஷெர்ம், எல் ஷேக் முனையில் அதிகரித்து வருகிறது. எண்ணிக்கை அதிகமான கூடு கட்டும் இணைகள் ஆண்டு முழுவதும் வசிக்கின்றன. கொண்டலாத்தி ஐரோப்பா, ஆசியா மற்றும் வட ஆப்பிரிக்கா, துணை சஹாரா ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கார் ஆகிய நாடுகளில் பரவலாக காணப்படுகின்றன. பெரும்பாலான ஐரோப்பிய மற்றும் வட ஆசிய பறவைகள் குளிர்காலத்தில் வெப்பமண்டலங்களுக்கு வலசை போகின்றன. இதற்கு நேர்மாறாக ஆப்பிரிக்க பறவைகள் இடம்பெயர்வதில்லை. இந்த சிற்றினம் அலாஸ்காவில் அலைந்து திரிந்து காணப்படும். கொண்டலாத்திகள் அவற்றின் ஐரோப்பிய வரம்பிற்கு வடக்கே இனப்பெருக்கம் செய்வதாக அறியப்படுகிறது. தெற்கு இங்கிலாந்தில் வெப்பமான வறண்ட கோடை காலங்களில் கிடைக்கும் ஏராளமான வெட்டுக்கிளிகள் மற்றும் ஒத்த பூச்சிகளை உண்ணுகின்றன. இருப்பினும் முற்பகுதியில் வடக்கு ஐரோப்பிய கொண்டலாத்தி எண்ணிக்கை சரிவானது காலநிலை மாற்றங்கள் காரணமாக இருக்கலாம். கொண்டலாத்தி இதன் வாழ்விடத்தில் 2 அடிப்படை தேவைகளை கொண்டுள்ளது. வெற்று அல்லது குறைவான எண்ணிக்கையிலான தாவரங்களுடைய நிலம், தீவனம் மற்றும் செங்குத்து மேற்பரப்புகள், மரங்கள், பாறைகள் அல்லது சுவர்கள், கூடு பெட்டிகள், வைக்கோல் மற்றும் கைவிடப்பட்ட ஓடைகள். கூடு கட்டும் இந்த தேவைகள் பரந்த அளவிலான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் வழங்கப்படலாம். இதன் விளைவாக கொண்டலாத்தி ஹீத்லேண்ட், மரங்கள் நிறைந்த புல்வெளிகள், சவன்னாக்கள் மற்றும் புல்வெளிகள் மற்றும் வன புல்வெளிகள் போன்ற பரந்த அளவிலான வாழ்விடங்களில் வாழ்கிறது. மடகாஸ்கார் சிற்றினங்கள் அதிக அடர்ந்த முதன்மை காடுகளை பயன்படுத்துகின்றன. பல்வேறு விவசாய நோக்கங்களுக்காக மனிதர்களால் இயற்கையான வாழ்விடங்களை மாற்றியமைத்ததால் ஆலிவ் தோப்புகள், பழத்தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், பூங்கா மற்றும் விவசாய நிலங்களில் இவை பொதுவாக காணப்படுவது வழக்கமாகிவிட்டன. இருப்பினும் இவை தீவிரமாக விவசாயம் செய்யப்படும் பகுதிகளில் குறைந்து வருகின்றன. தெற்கு ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் வேட்டையாடுதல் கவலைக்குரியதாக உள்ளது. தற்காப்பு தோரணையாக நீண்ட காலமாக கருதப்பட்ட நிலையில் கொண்டலாத்திகள் தங்கள் இறக்கைகள் மற்றும் வாலை தரையில் கீழே விரித்து தலையை மேலே சாய்த்து சூரிய குளியலில் ஈடுபடுகின்றன. இவை பெரும்பாலும் தங்கள் இறக்கைகளை மடித்து பாதியிலேயே முணங்குகின்றன. இவை தூசி மற்றும் மணல் குளியல் செய்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறது. பெரியவர்கள் இனப்பெருக்க காலத்திற்கு பிறகு தங்கள் கருகளை தொடங்கி குளிர்காலத்திற்கு இடம்பெயர்ந்த பிறகும் தொடருகின்றது. கொண்டலாத்தியின் உணவு பெரும்பாலும் பூச்சிகளாகும். இருப்பினும் சிறிய ஊர்வன, தவளைகள் மற்றும் விதைகள் மற்றும் பெர்ரி போன்ற தாவர உணவினையும் சில நேரங்களில் எடுத்துக் கொள்கின்றன. இவை தனியாக இரை தேடுபவை. பொதுவாக தரையில் உண்ணும். மிகவும் அரிதாகவே ஆகாயத்தில் இரையினை உண்ணும். இவற்றின் வலுவான மற்றும் வட்டமான இறக்கைகள் இவற்றை வேகமாக பூச்சிகளை பின்தொடர்வதில் உதவுகின்றன. பூச்சிகளின் இளம் உயிரிகள் கூட்டுப்புழு மற்றும் மோல் கிரிகெட்டுகளை வலிமையான கால்களால் பிரித்தெடுத்து அல்லது தோண்டி எடுக்கின்றன. கொண்டலாத்தி மேற்பரப்பில் உள்ள பூச்சிகளை உண்ணும். இலைகளின் குவியல்களை கிளறியும் பெரிய கற்களை திருப்பியும் பட்டைகளை உரித்தும் அலகுகளின் உதவியால் உணவினை சேகரிக்கின்றன. நன்றி. ஹலோ உறவுகளே, உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.